ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவீஸ் vlog. இன்றைக்கி நம்ம ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? சிம்பிளான மார்னிங் ரொட்டீன் தான். ஹரிபரி இல்லாத ஸ்லோ மார்னிங் ரொட்டீன். ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் முடிஞ்சு லீவ் விட்டு 10 டேஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ இன்றைக்கி டியூஷன் அவளுக்கு மார்னிங் டைமிங் வச்சுட்டாங்க. இல்லை 9:30 to 11:30 டியூஷன் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் எந்திரிச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்ற தொட்டு பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு புது பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது பூ வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு சிம்பிளாக ஒரு கார சட்னியும் ஒரு இட்லியும் தான் செய்கிறோம். கார சட்னி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா வதக்கி அரைச்சானாக்கா நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் கார சட்னி. அந்த கார சட்னி தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். சாமி கும்பிட்டு ஊதுபத்திலாம் காமிச்சிட்டு சரி பீஸ்ஃபுல்லாக இன்றைக்கி மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே போய்ட்டு ஒரு காஃபி ஒன்று போட்டு குடித்தேன். காஃபி குடிக்கலன்னா நமக்கு அன்றைக்கி டேவே பிரிஸ்காக ஸ்டார்ட் ஆகாது இல்லைங்களா? ஸோ அதனால் ஒரு காஃபியை குடிச்சிட்டு இட்லி ஊற்றிருந்தேன். விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி நான் இட்லி ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் அதுக்குள்ளே வெந்துருச்சு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 3 வெங்காயம் 3 தக்காளி ஒரு 5-6 காஞ்ச மிளகா அவ்வளோவே தான். நான் வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணல. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குயிக்காகவும் பண்ணிடலாம். நம்ம ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம பண்ணிடலாம். ரொம்ப நல்லாவும் இருக்கும் இந்த சட்னி. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கடாயில் போட்டு வதக்க போகிறோம். வதக்கிட்டு வதங்கினோடனே அது அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஸோ அதனால் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி தாளித்து இது பண்ணிட்டேன். ஸோ காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு காஃபி கலந்தேன். காலையில் எனக்கு காஃபி குடிக்கலன்னா ரொம்ப தலைவலி வந்துடும். அதனால நான் ஃபஸ்ட்டு வேலை எந்த வேலை எப்படி இருந்தாலும் விளக்கேற்றிட்டு வேலை நான் காஃபி குடிக்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும். சட்னி தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டுட்டேன். ஸோ சூப்பராக இருந்தது. இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி. ஸோ அவளுக்கு மார்னிங் டியூஷன் டைமிங்குன்ற தொட்டு எனக்கு ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஈவினிங் கொஞ்சம் அரிபரியாக எதுவும் செஞ்சு டியூஷனுக்கு அனுப்பணுன்ற வேலை இருக்காது. ஸோ மார்னிங்ன்ற தொட்டு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தாளிச்சிட்டு இட்லி ஊற்றினல்லி அதை வச்சு அவளுக்கும் ஒரு 4 இட்லி ஊட்டி விட்டுட்டு ஸோ நான் அவளை டியூஷனுக்கு அனுப்பிட்டேன். இப்படி தான் எனக்கு மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்படி தான் மார்னிங் ரொட்டீன் போச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஸ்லோவான ஒரு மார்னிங் ரொட்டீன். ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அவசர அவசரமாக அவள் சாப்பிட்றா. ஓகே பாய். தேங்க்யூ.